Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிங்கம்புணரி அருகே இரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவியை கொடூரமாக தாக்கிவிட்டு நகை பணத்தை பறித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தனபாலன் என்பவர் தனது மனைவியுடன் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்களை காரில் வந்த கும்பல் ஒன்று வழிமறித்து கத்தி மற்றும் பீர் பாட்டிலால் தாக்கிவிட்டு 3 சவரன் சங்கிலி 8000 ரூபாய் ரொக்கத்தை பறித்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. வண்டி லைட்டை அடிச்சிட்டாங்க. அடையாளமே தெரியாம பார்க்க முடியாத அளவுக்கு முதல்ல லைட் வண்டியை தாக்குறாங்க. வண்டியை தாக்குனதோட வண்டியில இந்த சாவியும் எடுத்துட்டு டக்குன்னு எங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாங்க. பாட்டில் வச்சு தலையிலே அடிச்சு அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் தான். டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு தான் கூட்டிட்டு போனோம். போயிட்டு வந்து அவர் ஐயோ அவர் அடிக்காதீங்க நான் எவ்வளவோ போராடுறேன் அழுகிறேன். போயிட்டு அப்படியே பார்த்தா என் கையை அவங்க அடிச்ச அடி என் கையில பட்டுட்டார். பாட்டில் வந்து என் கையை கிழிச்சிருச்சு. அதாவது அவங்கள மயங்குற அளவுக்கு அடிக்கிறேன். தெளிவா இருந்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிடுவோம், போலீஸ் சொல்லிடுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னமோ டக்குன்னு அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கான். தூரத்துல ஒரு வண்டி வெளிச்சு அதை பார்த்த உடனே டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணேன். காருக்கு ஒரு ஆள் இருந்திருக்கேன் ரெடியா. காரை ஸ்டார்ட் பண்ணி 3 பேர் ஓடிட்டாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.